அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல அடிக்கடி கேட்கப்படுற ஒரு கேள்வி என்னன்னா, இந்த மாரி காமிக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாரி ஆனிமே ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அப்படின்னு சொல்லி சில ரெக்கமெண்டேஷன் ரிக்வெஸ்ட் அப்பப்போ நம்ம சேனல்ல கமெண்ட்ஸ்ல கொஞ்சம் பேர் கேட்டிருந்திருக்கீங்க. அத அப்படியெல்லாம் போக யாரும் கேட்கலையே. கேட்டிருக்காங்கடா. 4 வருஷமா சேனல் நடத்திருக்கோம்ல. உன்னை யாரும் கேட்கலடா. இல்ல இல்ல எங்களை கேட்டிருக்காங்க. நாங்க வரலன்னா மிஸ் பண்றாங்க. எங்க கூட இன்டராக்ட் பண்றாங்க. வெல்கம் டு தி கிரேட் கிரிகாலன்ஸ். அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே. இட்ஸ் ஓகே. மூவ்மெண்ட் இருக்குது. மக்கள் கேள்வி கேட்கிறார்கள். என்ன 1000 பேர் மத்த சேனல்ல கேக்குறாங்கன்னு நம்மள வந்து ஒரு 2 பேர் கேக்குறாங்க. இருக்கிறவங்களுக்கு சந்தோஷப்பட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். பட் அந்த மாதிரி வந்த பல ரிக்வெஸ்ட்ல இன்னொரு ரிக்வெஸ்ட் தான் வந்து நல்ல காமிக் புக் ரெக்கமெண்டேஷன் சொல்லுங்க. காமிக் புக் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம்னா என்னென்ன காமிக்ஸ் எல்லாம் படிக்கலாம் அப்படின்னு ஏதாவது சஜஷன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் வந்தது. அதன்படி நாங்க மாடர்ன் கிளாசிக்ஸ், நம்ம பேட்மேன், சூப்பர்மேனு, மார்வல் அந்த பக்கம்லாம் இல்லாம இந்த கண்டினியூட்டி, இந்த புக் படிக்கிறதுக்கு முதல்ல அந்த புக் படிங்க, அதுக்கு இந்த வரலாறு தெரிஞ்சுக்கங்க, அந்த நான்சென்ஸ் எல்லாம் இல்லாம ஒரு ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஆரம்பிச்சு கிளீனா கடைசி வரைக்கும் படிச்சாலும் ஒரே கதை ஈஸியா இருக்கிறது அப்படின்ற மாதிரி கதைகளை மட்டும் செலக்ட் செய்திருக்கிறோம். நாங்க சூஸ் பண்ணது எதுவுமே வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்ல முடியாது. நாங்க வந்து காமிக்ஸ்ன்னு சொன்ன உடனே இந்த டின்டின், போன்ஸ், ஆஸ்டிக்ஸ் அண்ட் ஓப்ளிக்ஸ் அந்த மாதிரி காமிக்ஸும் கிடையாது. இந்தியா பப்ளிஷ் ஆனது, எழுதுறவங்க வேணா கொஞ்சம் ஃபேமஸா இருந்திருக்கலாம், ஆனா இந்தியா பப்ளிஷ் ஆனது தான் இந்த காமிக்ஸ் எல்லாமே. அதான் வந்து இங்க கொடுக்குறோம். 18+ தான். மெச்சூர் தீம்ஸ் எல்லாம் இருக்கும். நாங்க சொல்ல வேண்டிய கடமைக்கு சொல்லிட்டோம். 2வது விஷயம், நாங்க இப்ப சொல்ல போற லிஸ்ட்ல உள்ள எல்லா சீரீஸ்லயும் ஃபர்ஸ்ட் சாப்டர் மட்டும் நாங்க இப்போ உங்களுக்கு நரேட் பண்ணி இப்படிதான்ப்பா நடக்க போகுது, இந்த கதையை பேஸ் பண்ணி நீங்க படிக்கிறதா வேணாமா அப்படின்னு முடிவு பண்ணிக்கங்க. அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரை பேஸ் பண்ணி இந்த கதைகளை நாங்க எப்படி ரேட் பண்ணி ரேங்க் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ற வீடியோ தான் இது. ஒரே நிமிஷம். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டிஸ்க்ளைமர் போட்டுடலாம். இது வந்து அட்லீஸ்ட் காமிக்ஸ் வைஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இவங்க மத்த 2 பேர் கம்பேர் பண்றப்ப நான் இன்னுமே கொஞ்சம் ஹார்ஷா இருப்பேன். ஏன்னா அனிமே இல்ல படம் அப்படிங்கறத நான் அப்படியே உட்காருவேன், எனக்கு இன்ஃபர்மேஷன் அதுவா வரும், நான் எஃபர்ட் போட தேவையில்லை. ஆமா, இங்க நீங்க எஃபர்ட் போடணும். வந்து நான் எஃபர்ட் போட்டாக்கணும், நான் உட்காந்து வந்து கான்சியஸா கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். நமக்கு அது வந்து காமிக்ஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்தே கொஞ்சம் செட் ஆனது இல்லை. கோயிங் ஃபர்தர் இவங்க மத்த 2 பேர் கம்பேர் பண்ணும்போது மோஸ்ட் ப்ராபப்லி நான் தான் வந்து ஹார்ஷஸ்டா இருப்பேன். டவுட் தான், இவன் இருக்கிறான். ரெட் இருக்கிற வரைக்கும் ஆர்சஸ்ட் கிரிட்டிக் எல்லாம் வந்து மத்தவங்களுக்கு போறதுக்கு வாய்ப்பு கம்மி. இஃப் இட் இஸ் தேர் தென் தட் இஸ் ஆல்சோ டோட்டலி ஃபைன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, தாராளமா தோன்றத சொல்லுங்க. சோ எந்த காமிக்ல இருந்து ஆரம்பிக்கலாம்ப்பா? பிளாக் மேஜிக். ஓப்பனிங்கே பிளாக் மேஜிக்கா? ரைட். இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேள்வி. 2 பேர்ல டான் பிரவுன் சீரிஸ் யாராவது படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேன். சரி, எதுக்காகன்னு சொல்லிட்டு இந்த சம்மரி சொல்லுவல, சம்மரி சொன்னதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். ஓகே. சோ பிளாக் மேஜிக் ஆரம்பிக்கிற இடம் பாத்தீங்கன்னா, ஒரு நாள் ராத்திரி பௌர்ணமி நிலா வெளிச்சத்துல ஒரு காண்டா அந்த மாதிரிதான் ஒரு 10-11 பேர் கொண்ட குழு வந்து நட்ட நடு காட்டுக்குள்ள அப்படியே சுத்தி ரவுண்ட் கட்டி நின்றுட்டு இருக்காங்க. ஏதோ கல்ட்டு மாதிரி அப்படியே பிரேயிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு போன் கால். அந்த கூட்டத்துல இருக்கிற ஒரு லேடி மட்டும் சாரிப்பா தெரியாம நடந்துச்சு அப்படின்னு சொல்லி போன் கால் எடுக்க போறா. ரொம்ப முக்கியமான காலு, நான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்றா. கட்டு பண்ணா அப்படியே வந்து அவர் போலீஸ் அப்படின்னு ரிவீல் பண்றோம். ஒரு ஹாஸ்டேஜ் சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. ஹாஸ்டேஜ புடிச்சு வச்சிருக்கிற கிரிமினல் வந்து ஸ்பெசிபிக்கா இந்த போலீஸ், இந்த ரோவன் பிளாக் அப்படிங்கிற இந்த போலீஸ் தான் வரணும், அவன் வந்தாதான் மத்தவங்க எல்லாம் விடுவேன் அப்படின்னு சொல்லி அவன் மிரட்டுறான். இவளை வந்து உள்ள அனுப்புறாங்க. உள்ள போன உடனே பார்த்தா ஃபுல்லா ஒரே கெரோசின் ஸ்மெல்லு, சுத்தி எல்லாம் கெரோசின். ஸோ போலீஸ் மேற்கொண்டு யாரும் உள்ளெல்லாம் திடீர்லாம் உள்ள போக முடியாது. ஹாஸ்டேஜ் எல்லாம் விட்டுறான். பிரைவேட்டா இப்ப இவங்க 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க. அப்ப வந்து அவ கிட்ட போய் சொல்றான், யாருன்னு எனக்கு தெரியும், நீ ஒரு விட்ச்ன்ற மாதிரி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ காதுல என்னமோ போய் சொல்றான். என்னன்னு நமக்கும் தெரியல. ஆனா அவ கேட்ட உடனே செம்மையா ஷாக் ஆயிடுறான். விச்சஸ் எப்படி கொல்லணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டர் எடுக்கிறான். ஏன்னா யூஸ்வலா விச்சஸ்னா இந்த ஸ்டேக்ல கட்டி வச்சு கொளுத்துட்டுருவாங்கல்ல, அந்த பிலாசபில எடுக்கிறான். நீ ரொம்ப பதட்டத்துல இருக்கிற, ரிலாக்ஸா முடிவெடு, தப்பு பண்ணாத அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு அவன் வந்துட்டு எனக்கு வேற வழி கிடையாது, நான் ஒரு பெரிய பிரச்சனைல மாட்டிருக்கேன் அப்படின்பா. சரி நான் உன்னை ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மேஜிக் ஸ்பெல் மாதிரி ட்ரை பண்ணுவா. ஒர்க் அவுட் ஆகாது. சாரி, என்னால உன்னை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ரோவன் பிளாக் வந்து அந்த ஹாஸ்டேஜ் புடிச்சு வச்சிருந்தவங்க கிட்ட சொல்லுவா. அவன் கொலை காண்டாகி அப்ப சாவடி அப்படின்னு சொல்லிட்டு லைட்டர் ஆன் பண்ணுவான். அவன் ஆன் பண்ண அடுத்த செகண்ட் இவ ஒரு பயங்கரமான மேஜிக் ஒண்ணு பண்ணுவான். ஃபயர் அவளை பத்திக்காம அவனை பத்திக்கும், கொழுந்து விட்டு எரிஞ்சு சேர்த்து போயிடுவான். போலீஸ் ப்ரொசீஜர் நடந்துகிட்டு இருக்கு. இவளை வந்து பத்திரமா ஒரு இடத்துல தனியா உட்காந்துட்டு இருக்கான். அப்போ போன் கால் பண்ணி அவ ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான், திரும்ப ஸ்டார்ட் ஆயிருச்சு போல அப்படின்னு சொல்லுவா. அங்க அப்படியே டு பி கண்டினியூட் அப்படின்னு போடுறான். இதுதான் பிளாக் மேஜிக்கின் முதல் சாப்டர்.
யாரு முன்னாடி போறா, வாட் இஸ் த ஃபீலிங், வாட் இஸ் த கோயிங். நான் முன்னாடி கேட்டேன்ல உங்ககிட்ட அந்த டான் ப்ரவுன் எல்லாம் படிச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு, அதெல்லாம் படிக்காம அந்த லோர் செட்டப்பே தெரியாம இத படிச்சா சூப்பரா இருக்கும். ஆனா அவன் எழுதுற முக்காவாசி கதைகள்ல இந்த சீக்வன்ஸ் அப்படியே ரிப்பீட் ஆகும். இதே மாதிரி பேக்ரவுண்ட், இதே பேக்ரவுண்ட். வெரி வெரி தேங்க்யூ. நான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறப்போ இது நான் எங்கேயோ பல தடவை பார்த்துருக்கேன், ரொம்ப ஃபெமிலியரா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். எஸ்பெஷலி அந்த லாஸ்ட் சீன் இட் இஸ் பிகினிங் அகைன் அந்த மாதிரி ஏதோ ஒன்று வரும்ல, அது ரொம்ப ஃபெமிலியரா இருந்துச்சு. இது வந்து ஒரு டெம்ப்ளேட்டாவே மாறிடுச்சு அப்படின்னு ஆனதுனால அதோட சாயல் இதுல கொஞ்சம் ஹெவியா இருக்கு. அதனால என்னால இதை கம்ப்ளீட்டா என்ஜாய் பண்ண முடியல. பட் இட் இஸ் ஓகே. எனக்கு அப்படிலாம் கிடையாது. எனக்கு வந்து திஸ் இஸ் மை ஸ்டோரி. போலீஸ் ப்ரொசீஜரல் ஒரு பக்கம், மெஜிஷியனை இன்டகிரேட் பண்றது ஒரு பக்கம். இட் இஸ் சைமல்டேனியஸ்லி கண்டெம்பரரி, ஆனா அதே சமயத்துல மிடிவல் டைம்லயே செட் பண்ணிருக்கின்ற மாதிரி இது எல்லாமே எனக்கு கொஞ்சம், எனக்கு பர்சனலா ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டோனு. விஷுவல் மேட்டர் சொல்ல மாட்டேனே, கார்ஜியஸ் ஆர்ட் மக்களே. அந்த ஸ்டைலுக்கு என்ன கொடுக்கணுமோ அந்த நாயர் ஸ்டைல் ஆர்ட்டுக்கு, பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கும் அப்பப்போ லைட்டா கலர் ஏற்றி பாக்குறதுக்கும் சூப்பரா இருந்தது. ஸோ ஓவரால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா எனக்கு இது பிடிச்சிருந்தது. அதாவது வந்து நீ சொன்ன மாதிரி சூப்பரா இருந்தது. அது வந்து ஆமா வச்சு செஞ்சுக்க அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. கிரீன் அவர்களே, என்னன்னா ரெட்டுக்கு அவ்வளவு நெகட்டிவா போகாம இருந்தாலும் திருப்பி ஃபர்ஸ்ட் சாப்டர் முடியறப்ப இட் கேம் டு a point where it is not very off putting. At the same time ரொம்ப படிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. இது வந்து அந்த கடைசி இது வந்து ஒரு ஹுக் மாதிரி ஒழுகும் அப்படின்னு நினைச்சு பண்ணாங்களா என்னன்னு தெரியல. It was not as big as of a hook for me. எனக்கு வந்து this is definitely readable. கண்டினியூ ரீட் பண்ணலாம்னா ரீட் பண்ணுவேன். I will say yes, this is readable அப்படின்னு சொல்லுவேன். ரைட், நாட் டு ஸ்மாக் மிடில். அப்ப ரேட்டிங் அப்படின்னு கொடுக்கணும்னா அவுட் ஆஃப் 5க்கு யார் எவ்வளவு கொடுப்பீங்க? நான் ஓப்பனிங்ல போயிருப்பேன், நான் 5 out of 5. பை பை. என்னடா இப்படி இறங்கிட்ட? நான் தான் சொன்னேன்டா, உங்களோட கன்சர்ன்ஸ் எனக்கு புரியுது. பட் தேர் இஸ் சம்திங் தட் டச்சஸ் மீ பர்சனலி அப்படின்னு சில விஷயங்கள்லாம் வரும்ல. திஸ் இஸ் தட். ஸோ திஸ் இஸ் 5 out of 5. அவ்வளவுதான், பேச்சே கிடையாது. அடுத்த டாபிக் கோ. உங்க ரேட்டிங் சொல்லியிருக்கேன். சொல்ற மாதிரி இதே ஒரு பிடிச்ச டாபிக் திருப்பி இருக்கு. சீரியஸா எனக்கு காமிக் புக் உலகத்துல இந்த காமிக் எனக்கு ஜெசிபா மாற்றவே கிடையாது. எனக்கு ஒரு 2. ஓகே 3. 3.5 பாஸ். டெஃபினட்டா பாஸ். ஆமா, ஃபெயில் எல்லாம் சொல்ல மாட்டேன். யோ 2 பாஸ் தான். அதான் நானும் சொல்றேன், நீ உன்னோட பாஸ கொடுத்த, அவரோட பாஸ கொடுத்த, அப்படி அவ்வளவுதான். என்னோட இதை நான் இது பண்ணும்ல. கரெக்டா? கரெக்ட். ஓகே, அடுத்த காமிக் வந்து சாவு சாவு சாவு. அதுதான் பேரே மக்களே. டையோட ஃபர்ஸ்ட் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது வாக்கிங் டெட் கிரியேட்டரோட பேஷன் ப்ராஜெக்ட். ராபர்ட் கர்க்மேன் தெரியுமா மக்களே உங்களுக்கு? இந்த மனுஷனோட பேஷன் ப்ராஜெக்ட் தான் இந்த காமிக் டைன்றது. ரத்தம் தெறிக்க கதை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி எழுதின ஒரு ஸ்டோரி இது. இரு, நீ இறக்குறதுக்கு முன்னாடி நான் சொல்றேன். அதாவது நம்ம ஊர்ல மூக்கறுத்து காக்காய்க்கு போட்டுருவேங்கிறது லிட்டரலா ஒரு காமிக்கா போட்டா அதுதான் இது. சோ மோரார்லெஸ் இவன் சொன்ன மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும். பட் அதுக்கு முன்னாடி ஒரு செட்டப்பா சொல்லணும் அப்படிங்கறதால ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஓப்பனிங்ல வந்து ஒரு நாய் ரேஸ் நடந்துட்டு இருக்கு. நாயெல்லாம் ஓட விட்டு ரேஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த டாக் ரேஸ்ல ஒரு வயசான தாத்தாக்கு ஒரு ஹேண்ட்ஸமான ஆள் வந்து, தாத்தா இந்த டிக்கெட் நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போறான். தாத்தா வந்துட்டு இது ஏன் டிக்கெட் இல்லையே அப்படின்னு திரும்பி பார்க்க போறாரு. பார்த்தா அந்த மனுஷனோட நாய் ஜெயிச்சிருக்கு, அந்த டிக்கெட்ல இருக்கிற நாய் ஜெயிச்சிருக்கு. நம்ம தாத்தாக்கு ஏகப்பட்ட ஜாக்பாட் பிரைஸ். ஓடி நீங்க நினைப்பீங்க இந்த கோடாலி கதை மாதிரி இது ஏன் டிக்கெட் இல்லைன்னு சொல்லிட்டு வேற கோடாலி கொடுப்பாங்க. அதெல்லாம் எனக்கு நடக்காது. அப்பெல்லாம் ஒண்ணும் நடக்காது. அப்பெல்லாம் இல்லாம என் டிக்கெட் ஆகி சாடின்னு தாத்தா போயிடுவாரு. அதுக்கடுத்து சீனு கட்டு பண்ணா ஒரு பயங்கரமான கார் சேஸ் நடக்குது, ஒரு கன் ஃபைட் நடக்குது. ஜான் விக் ஸ்டைல்ல நம்ம ஹீரோ வந்து ஜாக்கி சானோட தம்பி நானு அப்படின்லாம் வந்து சண்டையெல்லாம் போட்டு தட்டி வீசி எறிகிறாரு. ஆனா கடைசியில ஹீரோ புடிச்சிடுறாங்க. புடிச்ச ஹீரோட நம்ம சூர்பனாக மூக்கு அறுக்கிற மாதிரி அவனோட மூக்கு அறுத்துறாங்க. இங்கிலீஷ்காரன் படத்துல வர்ற மாதிரி மூக்கு பொடப்பா இருந்தா இப்படித்தான் பேசணும்ன்ற மாதிரி ஒருத்த வந்து மூக்க அறுத்து போட்டுறாங்க. ஓட்டு ஆயிடுறான் நம்ம ஹீரோ. என்னடா அது ஹீரோக்கு ஓப்பனிங்லேயே இப்படி ஒரு கொடுமை அப்படின்னு நினைக்கும் போது ஒரு சின்ன பேக்ரவுண்ட் வாய்ஸ் நரேட்டர் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. 6 மணிக்கு அப்படி கொக்கரக்கோன்னு கூற மாதிரியே பேக்ரவுண்ட் வந்து ஒரு நரேட்டர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த உலகம் ரொம்ப மோசமானது, இந்த மோசமான இதுல இருக்கிறதுலயே மட்டமானவங்களை வந்து தூக்குறதுக்காக நான் வந்து ஒரு 10 பேர் கொண்ட குழு வச்சிருக்கேன், துருவ நட்சத்திரம் மாதிரி அப்படின்னு சொல்லி நான் சொல்ல வந்ததுக்குள்ள நீ சொல்லிட்டு பேஸ்மெண்ட்னு ஒரு டீம் ஃபார்ம் பண்ண போறேன்.
சொல்லிட்டேன்னா பேஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு க்ரூ இருக்குது. அந்த க்ரூல ஒரு ஆளுதான் நம்ம ஹீரோ. இப்ப நம்ம மூக்கறுக்கப்பட்டானே அந்த ஹீரோ. சோ எதுக்கு மூக்கறுக்கப்பட்டான் அப்படின்றது வந்து ஒரு நரேஷனா சொல்லும் போது என்ன ஆகும்னா, ஒரு பொலிட்டீஷியனை தூக்கணும். யூஸ்வலா அந்த பொலிட்டீஷியனை தூக்குறதுக்கு முன்னாடி ஆளுங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நெகட்டிவா சில விஷயங்கள்லாம் பண்ணி ஒரு 4-5 பேரோட வாழ்க்கை, சராசரி மனுஷங்களோட வாழ்க்கையெல்லாம் சைடு பாக்ல அடிச்சு ஒரு கான்ஸ்பிரசி தியரி மாதிரி அந்த பொலிட்டீஷியனை தூக்குவாங்க. ஆனா இந்த இப்ப இருக்கிற லேடி என்ன பண்றாங்கன்னா, அப்படி நெகட்டிவா எல்லாம் பண்ணாம தலையை சுத்தி மூக்க தொட்டாலும் பரவாயில்ல, நாட்டுல நல்லது நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவான விஷயங்களை பண்ணி அந்த பொலிட்டீஷியனை வந்து ஆட்டத்துல இருந்து தூக்க பிளான் பண்ணியிருப்பாங்க. அந்த பாசிட்டிவான விஷயத்துல ஒரு விஷயம் தான் அந்த நாய் ரேஸ்ல ஒருத்தருக்கு பல கோடி கிடைச்சதுல அந்த ஒரு விஷயமும் அங்க போடுறது இங்க லிங்க் போட்டாங்க. இப்ப என்னன்னா, அந்த டீமோட மெயின் கையை நம்ம ஹீரோ மூக்கறுப்பட்டு பிடிபட்டு விட்டான். அவனை வந்து இன்னும் 72 மணி நேரத்துல ஒரு ஸ்லேவ் மார்க்கெட்ல விற்க போறாங்க அப்படின்னு ஒரு 48 மணி நேரம் தாக்கப்படுங்க. அந்த 48 மணி நேரங்கிறது 72 மணி நேரமா சொல்லி ஒரு ஸ்லேவ் மார்க்கெட்ல அவனை விற்க போறாங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன் நம்ம டீமோட லீடருக்கு தெரிஞ்சிச்சு. அவளை உடனே வந்து டீம்ல ஒரு பெரிய கையை கூப்பிட்டு, தம்பி இதுக்கு போய் நீ அவனை பாரு, அவனை பிடிச்சி ஹெல்ப்ப கேளு அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் அனுப்பிச்சு விடுறான். நம்ம ஆளு பயங்கரமா அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஒரு தனியா யாருமே இல்லாத ஒரு காடு மலை பகுதியில ஒரு ஆள் தனியா வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி ஒரு இடத்துக்கு போறான். அங்க போய் கட்டு பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோ முன்னாடி மூக்கறுப்பட்ட ஹீரோ மாதிரியே இன்னொருத்தர் இருக்கான். அப்பதான் தெரியுது இவங்க ரெட்ட பசங்க அப்படின்னு. அவங்க கிட்ட போய் சொல்றான், எப்பா இந்த மாதிரி ஆயிடுச்சு, உன்னோட அண்ணனை வந்து தூக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கு பதிலுக்கு அவன் கேட்கறான், எந்த அண்ணன் அப்படின்றாங்க. மறுபடியும் கட் பண்ணா 3 பேனலு, 3 பேரு வைக்கல் முதல காமராஜர் மாதிரி ஒரே முஞ்சோட இருக்கிறாங்க. இங்கே டு பி கண்டினியூடு போடுறான். எப்படி இல்ல எனக்கு நான் வந்து ஓபன் பண்றேன். சரி, ஏன்னா இந்த ராபர்ட் கர்க்மன் பார்த்தோம்னா எனக்கு ஆக்சுவலா படிக்கணும்னு தோணுச்சு. ஏன்னா அந்த பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நல்லா யோசிச்சுக்கோங்க மக்களே, ஐ எம் நாட் வெரி மச் இன்டு த பாப் கல்ச்சர் என்றால் அப்ப எனக்கு நானே கேள்விப்பட்டிருக்கேன்னா ஏதோ பெரிய ஆள் தான் போல. ஸோ அதனால சரி ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. இனிஷியலி நான் வந்து இப்போ சொல்றேன், எனக்கு அந்த கோர் வாஸ் வெரி மச் ஆஃப் புட்டிங். சுத்தமா செட் ஆகல. கோர் எக்குத்தப்பா இருக்கும். தீம்ஸ் எல்லாம் உள்ள டச் பண்றது ரொம்ப டார்க்கான தீம்ஸ் தான். ஆனா ஸ்டோரி வந்து செம்மையா எடுத்துட்டு போயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டு பி வெரி ஆனஸ்ட், எனக்கு வந்து இதை அப்புறம் கண்டினியூ பண்ணலாம்னு இருந்துச்சு. பட் நான் சரி ப்ரிப்பேர் பண்றதுக்காக மொத்தம் போயிட்டேன். பட் ஜென்யூன்லி வெரி 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 குட் ஸ்டார்டிங். அற்புதமா வந்து இவன் தான் ஒரு ஹீரோங்கிற மாதிரி ஆள் எடுத்துட்டு அவனுக்கு இந்த 3 அடி வாங்கி அவன் திருப்பி அடிப்பான்டா அப்படின்னு இருக்கும்ல. அவன் அடி வாங்குறது வந்து சும்மாலாம் வாங்கல, மூக்கையே அறுத்துட்டாங்க. பர்மனன்ட் டிஸ்பிகரேஷன். அது ஒண்ணு. இந்த சீன் நடந்ததுக்கு பேக்ரவுண்டா இது வந்து ஒரு ஆர்கனைஸ்ட் கிரைம் செக்டார் ஒண்ணு இருக்கு, எமோஷனல் கிரைம் கிடையாது. ஒரு நல்ல ஆர்கனைஸ் செக்டார் கிரைம் செக்டார் போய் அது அந்த உமன் பொலிட்டீஷியன் சொல்றது இட் இஸ் நாட் லைக் சூசைட் ஸ்குவாட். யாருன்னே தெரியாத உமன் கிடையாது. ஷீ இஸ் a sitting senator. ஸோ அந்த ஒரு 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 பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட் கொஞ்சம் ஏதோ எடுத்துட்டு வந்தது கொஞ்சம் இது. அதே மாதிரி எனக்கு கிளைமேக்ஸும் வந்து ரொம்ப பிடிச்சிது. நமக்கு வந்து கோர் மட்டும் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால யோசிக்கவே இல்லை. திஸ் இஸ் ஐம் கிவிங் 4.5 of 5. சூப்பர். ரெட் அன்பார்ச்சுனேட்லி அடங்குப்புறானே இப்ப கூட இதெல்லாம் தாங்க முடியல. எனக்கு இது ஆக்சுவலி கனெக்டே ஆகலடா. டேய் 80s ஜாக்கி சான், ராம்போ அதெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்போ? இல்ல அது நான் பாப்பேன், அது நல்லா இருக்கு. இதுல எனக்கு என்ன ஜான் அது மட்டும் சொல்றேன். இதுல எனக்கு இப்ப நீ கொடாக் பிளானஸ்ல இருக்க, எப்படி நியூயார்க் வர போற? இதெல்லாம் முடிச்சு நம்ம சந்திக்கும் போது உனக்கு அள்ளு விட்டுருண்டா. இப்படி இருக்கிற நம்ம ட்ரெய்லர் வந்து 10 வருஷம் ஆகுதுடா. அது அவ்வளவுதான். நம்ம சேனல்ல முடிவு வரைக்கும் இதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்க போறோம். படமும் வர போறது இல்ல. இட்ஸ் ஓகே. சொல்லு. எனக்கு என்ன பிரச்சனைனா அன்பார்ச்சுனேட்லி கனெக்ட் ஆகல. நான் வந்து அந்த அவன் ஃபைட் சீக்வன்ஸ் அவன் சண்டை போட்டு ஓகே நீங்க என்னைய உசுரோட தான் எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறீங்க, அட்வான்டேஜ் மீன் அடிக்கலாம் ஆரம்பிப்பான். அது வரைக்கும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பாலிட்டிஷியனுக்கு மாறும்ல, அங்க அப்படியே எனக்கு பேஸ் டிராப் ஆனது. என்னம்மா நீ பேசிட்டே கிடக்குற. குப்புறானே இவன் எல்லா சீரீஸையும் ஒரே டோன் எதிர்பார்க்கறான். எப்ப கேட்டாலும் இந்நேரத்துக்கு அந்த வீடியோ வந்திருக்கும். அதுல இதே பஞ்சாயத்து தான். ஏன் ஆங்கிள் அவன் டீல் பண்ணல கதைய அப்படின்னு. வேற ஆங்கிள் இருக்குடா, கேட்க மாட்டேங்கிறானே. சரி ஓகே, அப்ப ரேட்டிங் எப்படி கொடுப்பேன்? இரு நான் இன்னும் முடிக்கல.
ஓ சொல்லு சொல்லு. அண்ணனுக்கு ஒரு பிரச்சனைன்னு தம்பி வந்து இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஹெவிலி எக்ஸ்ப்ளோர்ட் ஒரே நிமிஷம் மறக்காத டக்குன்னு சொல்லிடுறேன். ஞாபகம் ராபர்ட் கிட்மன் எங்க வந்து சொல்லிட்டு வாக்கிங் டெட் மட்டும் இல்ல, அந்த இன்வின்சிபிள்ஸ்க்கும் வந்தா நினைக்கிறேன். ஆமா இன்வின்சிபிளா வந்தான். ஆமா சரிங்களா, அத ஃபர்ஸ்ட் சொல்லிருக்கணும் நம்ம. சாரி, எனக்கு இது நான் முன்னாடி ஜெனரேஷனா, இப்ப இன்வின்சிபிள் மக்களுக்கு வந்து ரீச் ஆனது எனக்கு ஞாபகம் இல்ல. அதுக்கப்புறம் அந்த இவனை தேடி போவாங்க, அந்த ரைஃபிள் காஸ்டியூம் வீடுங்கிறது முதற்கொண்டு. அது ஒரு இங்கிலீஷ் படம், அது என்னடா அது, ஒரு பிரசிடென்ட் அசாசினேஷன் நடக்கும். அதுக்கு வந்து அதை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு ஒருத்தனை ஒரு ரிட்டையர்டு மிலிட்டரிக்காரனை கூப்பிடுவாங்க. இப்படியெல்லாம் அசாசினேட் பண்ணலாம்னு சொல்றப்போ டக்குன்னு அதே மாதிரி அசாசினேட் பண்ணுவாங்க. இவன் மேல பழிய தூக்கி போட்டு அப்புறம் இவன் நிரபராதின்னு நிரூபிப்பாங்க. ஒயிட் ஹவுஸ் டவுனா? இதேதான் காஸ்டியூம், ஏரியா செட்டப் எல்லாமே அதுக்கு ரொம்ப ஃபெமிலியரா இருந்ததா. எனக்கு இதோட எக்ஸாக்ட் வைப்ஸ் அப்படியே வந்தது. ஃபர்ஸ்ட் சாப்டர் செட்டப்டா. சரி ஓகே. என்ன ப்ராப்ளம்னா, சிம்பிள் ப்ராப்ளம் எனக்கு இந்த எல்லா காமிக்ஸ்லயும் நான் என்ன ஃபேஸ் பண்ணதுன்னா, இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ங்கிறது இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு கொடுத்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா யூஸ்வலி காமிக்ஸ்ங்கிறது 30 பேஜ் நம்ம வந்து ஒத்த சாப்டர் தான் படிக்கோங்கிறதுனால அது எனக்கு எதுவுமே மைண்ட்ல நிக்க மாட்டேங்குது. நம்ம மீதி யூஸ்வலி என்ன பண்ணுவோம், இப்போ ஸ்பைடர்மேன் காமிக்ஸ்லாம் நம்ம படிச்சுட்டு இருந்த காலத்துல பல்கா எடுத்துட்டு வந்து நாங்க அட்ட ஸ்ட்ரெச்ல நம்ம படிப்போம், கரெக்டா? அதனால அந்த ஃபர்ஸ்ட் விட்டான், அவன் ஒத்தையா விட்டான், நமக்கு அங்கிருந்து கடல் கடந்து வர்றதுக்கு. சரி போ. இல்ல அவன் அப்படிதான், நல்லா ஞாபகம் இருக்கு. இவன் சொல்லிதான் குறுக்காலம் பாஸ்கெட் பார்க்க ஆரம்பிச்சேன். சீசன் 3 போயிட்டு இருக்கு. பாடுறா, ஏன்னா எல்லா மேட்சும் சூப்பரா இருக்கு, செம்மையா போயிட்டு இருந்துச்சு. நான் வந்து பாடுறா ஐயோ, ஒரு சில மூமெண்ட்ஸ் எல்லாம் சென்றையெல்லாம் மூமெண்ட்ஸ் வரும் குறுக்காலம் பாஸ் சீசன் 3ல. பாடுறா சொல்லிட்டு இருந்தான். அவன் வந்து நீ என்ன வேணா சொல்லு, சீசன் முடிக்க நான் பார்க்க மாட்டேன். உனக்காக தான் நெட்ஃபிளிக்ஸ் மாடல் கண்டுபிடிச்சிருக்காங்க, சந்தோஷமா இருப்போம். நான் எதுக்கு நெட்ஃபிளிக்ஸ் போகணும்? நெட்ஃபிளிக்ஸ் மாடல் நெட்ஃபிளிக்ஸ் நீ போக மாட்டேன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் மாடல்ன்ற வார்த்தையை சொன்னேன். மொத்தமா செட்டா இறக்கி விடுறது. எனக்கு வந்து பெருசா நிக்கல, அதுதான் எனக்கு ஒரு டிராபேக். ஃபுல்லா நான் படிச்சிருந்த அப்படின்னா அது வேற மாதிரி இருந்திருக்கும். இப்போ இந்த ஒரே ஒரு சாப்டரை மட்டும் வச்சுக்கிட்டு நான் பேசணுங்கிறதுனால எனக்கு இது ஒட்டல. இதுக்கு நான் 2 தான் கொடுப்பேன். அது சொல்றதுக்கு இல்ல, எனக்கு வந்து இது வந்து பியூர் அன்அடல்டரேட்டட் ஃபன். லாஜிக் தேவையில்லை, ரீசனிங் தேவையில்லை, ஒண்ணும் தேவையில்லை. 80s ஸ்லாக் மூவி, பி மூவி லெவல் கோரு. அதாவது மெட்டா எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த ஸ்கிரீனை பார்த்துட்டு வசனம் பேசுவாங்கல்ல, இப்ப ஹீரோ நம்மள பார்த்தா சொன்னாருன்ற மாதிரி வசனம்லாம் இருக்கும்ல, சில இடத்துல பண்ணா கேவலமா இருக்கும். அத மாதிரி இருக்கிற விஷயங்களை கூட ஸ்மார்ட்டா பண்ண ஒரு டேலண்டடான ரைட்டர் எழுதுன கதை அப்படின்றது எனக்கு ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் ஃபீல் ஆச்சு. சும்மா மார்வல் மாதிரி இப்ப இந்த இடத்துல ஒரு காமெடி பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேவலமா பண்ணாம நல்லா பண்ண மாதிரி இருந்தது. இட் வாஸ் வெரி வெல் டன். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் a little bit regular for me. இவன் சொன்ன அந்த பிரச்சனை எனக்கு இருக்கு. ஆனா 2 அளவுக்குலாம் நான் கொடுக்க மாட்டேன், நான் 3.5 கொடுப்பேன். பட் ஐ வில் கேரண்டி தட் சீரீஸ் வில் கோ அப் டு 4 லேட்டர் ஆன். பட் ஃபர்ஸ்ட் சாப்டர் மட்டும் சொல்லும் போது ஐ வில் கிவ் இட் 3.5. இட் இஸ் குட் என்டர்டெயின்மெண்ட். அடுத்து ராட் குயின்ஸ் கதை ஸ்டார்டிங்ல ஒரு எலிராணி. அந்த எலிராணிகளோட கதை எப்படின்னா, ஒரு மிடிவல் டைம்ல ஒரு டவுன் மீட்டிங் ஒண்ணு நடக்குது. அந்த மிடிவல் சிட்டி வந்து முன்னாடி ஒரு காலத்துல செழிப்பா இருந்த ஒரு சிட்டி இது. இப்ப பாரு எல்லாரும் திருடனுங்களும் அப்படி இப்படி வந்து இப்படி ஆயிடுச்சுன்னு மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. மீட்டிங் நடக்க கலிகாலம் அந்த கலிகாலம் தான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க பில்டிங் உடச்சிட்டு ஒருத்தன் உள்ள வந்து விழுகிறான். அதை விட முக்கியமான ஒரு சீக்வன்ஸ் நீ விட்ட, என்னது அது? தாடி காம்படிஷன். ஐயோ, எனக்கு அவெல்லாம் தான் இந்த சீரீஸோட பஞ்சாயத்து. நான் வரேன், கடைசியில வரேன். பில்டிங் உடச்சு ஹீரோ இன்ட்ரடக்ஷன் எல்லாம் கொடுத்து 4 ஹீரோயினையும் காமிச்சிருவாங்க. கட்டு பண்ணா 4 ஹீரோயினும் போலீஸ் ஸ்டேஷன்ல இப்ப கிடப்பாங்க. என்ன பஞ்சாயத்து அப்படின்னு பார்த்தா, இவங்க எல்லாம் ஒரு திருடர்கள் கூட்டம், ரவுடி கூட்டம் அப்படிங்கிற மாதிரி. இவங்க எல்லாம் மேஜிக்கல் பீப்புள், காப்லின்ஸ், எல்ஃப் அந்த மாதிரி செட்டா இருப்பாங்க. அதுல நம்ம ஹீரோயின்ஸும் ஒரு செட்டு. 5 குரூப்புக்கு நடுவுல சண்டை. அவங்க அடிக்கடி சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லி இந்த தடவை சிட்டி கிட்ட இருந்து ஒரு பனிஷ்மெண்ட், உங்க 5 பேருக்கு ஒரு பெரிய டாஸ்க் இருக்கு, இந்த மிஷன் போய் முடிச்சுட்டு வாங்க, டஞ்சன்ஸ் அண்ட் டிராகன் மாதிரி சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. ராட் குயின்ஸ் வந்து ஒரு காப்லின் கேவ் இருக்கும்,
அதை போய் கிளியர் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுவாங்க. கட்டு பண்ணா நெக்ஸ்ட் சீனு 5 டீம்ல வேற ஒரு டீமை காட்டுவாங்க. அவங்க மிஷன் போற இடத்துக்கு போய் பார்த்தா அங்க ஒரு அசாசின் அவங்க 5 பேரையும் கொண்டுருவான். அது மூலமா நமக்கு தெரிய வர போறது என்னன்னா அடுத்து நம்ம ஹீரோயின்ஸ் தான் டார்கெட் அப்படின்னு நம்ம ஹீரோயின்ஸை காட்டுறாங்க. ஈஸி ஃபைட்டா முடியறதுல கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. பட் அந்த அசாசினை வந்து ஓரளவுக்கு அப்படி இப்படி பண்ணி ஜெயிச்சிடுறாங்க. ஜெயிச்ச அடுத்த செகண்டு அந்த அசாசின் மேல தலையில டொம்முன்னு எங்க இருந்தோ ஒரு கல்லு விழுது. திரும்பி பார்த்தா அது கல்லு கிடையாது, ஒரு பெரிய மலை சைஸ்ல இருக்கிற ஒரு ஜெயண்டோட ஹேமரு. அதை புடிச்சுக்கிட்டு அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறான். அப்படியே ஃபர்ஸ்ட் சாப்டர் எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான், எல்லாம் நம்ம தம்பிங்கதான். இதெல்லாம் ரேசிசம் மக்களே. இல்லாத ரேஸுக்கு ரேசிசமா? இந்த மிடிவல் டைம்ல அவ்வளவு போதும் அப்படிங்கறதுனால அதை அப்படி வச்சு முடிச்சிட்டாங்க. இது ஓப்பனிங்கில் நானே போயிடுறேன்டா சாமி. இந்த சீரீஸ் எனக்கு வந்து இட் இஸ் வெரி பாப்புலர் மக்களே. அதை நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். இட் இஸ் வெரி வெரி வெல் லவ்ட் அமாங் a certain set of fans. பட் எனக்கு பர்சனலி திஸ் இஸ் a no. இட் இஸ் மோர் ஆர் லெஸ் ஒரு அரைச்ச மசாலா மார்வல் ஸ்டைல் ஸ்டோரி டெல்லிங் வித் சம் ஃபேண்டசி டஞ்சன்ஸ் அண்ட் டிராகன்ஸ் ஃபார்முலா. அதை வந்து உள்ள கொண்டு வந்துட்டு தேவையில்லாம குப்ஸ் அண்ட் பேண்டர்ஸ், அப்புறம் அவங்களே கலாய்ச்சிற மாதிரி ஒரு ஹியூமரு, மெட்டா ஹியூமரு, எதுவுமே வந்து பேர் மினிமம் எஃபர்ட் போட்டு என்ன பண்ண முடியுமோ அப்படி சொன்ன ஒரு கதை தான் எனக்கு இது ஃபீல் ஆச்சு. அது என்னோட பர்சனல் டேஸ்ட்க்கு மேட்சே ஆகல. ஸ்டில் இட் இஸ் பேட் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். 2.5 out of 5 டைம் பாஸ் ரீட், அவ்வளவுதான். எனக்கு வந்து நான் வந்து அதை படிச்சுட்டு ஓகே ஏதோ ஒரு குதிரை கொம்பா ஒரு மிஷினா இருக்கும்னு சொல்லி பார்த்தேன். அதுக்கப்புறம் எப்படி எடுத்துட்டு போவாங்கிறது, அதே டைம் நீ சொன்ன எல்லா பிரச்சனையும் எனக்கு இருந்தது. நான் வந்து 2 அவ்வளவுதான். 2வே ஜாஸ்தி சொல்ல போனா 1.5. அதான் நான் பார்த்தேன். டைக்கு இதுக்கு ஒரே ரேட்டிங் கொடுத்திருந்தேன்னு வச்சுக்கே, வீடு தேடி வந்து கால்ல விழுந்து ரேட்டிங் மாத்த சொல்லியிருப்பேன். அன்பார்ச்சுனேட்லி இதுக்கு வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டோம் முடிக்கிறதுக்கு. சுத்தமா என்னால படிக்க முடியல. சுத்தமா முடியல. சரி ஓகே, நமக்குதான் ஏதோ செட் ஆல போல, பரவாயில்ல. நம்ம 2 எல்லாம் கூட கொடுக்க மாட்டோம். நம்ம எல்லாம் வந்து 0.5 தான். ரைட், அப்ப நான் தான் பாரபட்சம் பார்த்து கொடுத்திருக்கேன் கொஞ்சம். ஓகே, ஆமா. திஸ் வாஸ் மேபி இது வந்த டைம் கொஞ்சம் நல்லா எப்ப வந்துச்சுன்னு தெரியல. இட் வாஸ் வெரி ஓல்ட். ரொம்ப 10 வருஷம் 15 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் வந்து. சோ அதனால மேபி வந்த டைம்ல வந்து இட் வுட் ஹவ் பீன் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்திருக்கலாம். நீங்க இப்ப இருக்கிற பாப் கல்ச்சர் எல்லாம் வந்து நீங்க கொஞ்சம் ஃபெமிலியரைஸ் ஆயிட்டு இப்ப இது ஓபன் பண்ணீங்க அப்படின்னா கஷ்டப்படுவீங்க முடிக்கிறதுக்கு. நான் வந்து இப்ப ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிக்கிறதுக்கே கஷ்டப்பட்டேன். நம்ம முடிக்கணுமேங்கிற கடனுக்காக முடிச்சு நான் ஃபெயிலு. ரைட், ஓகே. பட் ஆனா இந்த சீரீஸ் நான் மெயினா லிஸ்ட்ல வச்சதுக்கு காரணமே அதுதான். ஏன்னா மோர் ஆர் லெஸ் நான் என்ஜாய் பண்ற சீரீஸ் மட்டும் தான் வச்சிருந்தேன் லிஸ்ட்ல. பட் என்னோட டேஸ்ட் பக்கமா மட்டுமே போயிடக்கூடாது, இது ஷுட் பி ஸ்ப்ரெட் அவுட் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 சீரீஸ் நான் படிக்காத மத்த இடத்துல பாப்புலரா இருக்கிற மாதிரி சில சீரீஸ் எல்லாம் உள்ள வச்சேன். வசதியா போச்சு. அட்லீஸ்ட் நம்ம 3 பேர் சிங்க்ல இருக்கோம், அது வரைக்கும் நல்லது. அடுத்தது என்ன சீரீஸ்பா?